மலேசியாவிலிருந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 50 பேர் வந்திருக்கிறார்கள். இதை என்ன உணர்த்துகிறது என்றால், தமிழ்நாட்டை பார்க்க வேண்டும் அந்த சிந்தனை ஒன்று இருந்தால் கூட தமிழுக்கு மலேசியாவில் எவ்வளவு பெரிய முக்கியம் கொடுக்கிறார்கள், இலக்கியத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியம் கொடுக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது, உணர்ந்து பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக முஸ்லிம் அனைவருக்கும் பெருமை. நீங்கள் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் நம்பிக்கை, விடிவெள்ளி, ஒரு என்ன சொல்றது, எங்களுடைய தளபதி என்று நான் சொல்லலாம். அதை நீங்க தொடர்ந்து சமுதாயத்துக்காக குரல் கொடுத்து போராட்டங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அடுத்ததாக இங்க வந்தக்கூடிய அனைத்து பேச்சாளர்கள் நிறைய விஷயத்தை பேசினார்கள். அவர்கள் அளவுக்கு பேசுவதற்கு எனக்கு வயதும் இல்லை, அந்த அளவுக்கு ஆற்றலும் இல்லாவிட்டால் கூட என் சிந்தனைக்கு தொட்டதை நான் இங்கு பேசிவிட்டு என்னுடைய உரையை சீக்கிரமாக தமிழையும் நம்ம ஒப்பிடுவோம் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதை வைத்துத்தான் நம்ம எதிர்காலம் இருக்கும் என்பதை நம்ம சரியாக உணர வேண்டும். முதலாவதாக இந்த மாபெரும் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய 9வது மாநாடை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோடை வெயிலில் இவ்வளவு ஒரு திரளாக டெலிகேட்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்வது ஒரு சாதாரண வேலை கிடையாது. ஒரு நாள் செய்வதே கடினம், இதை 3 நாட்கள் செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கடினமான வேலை என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் இஸ்லாம் மேல் இருக்கக்கூடிய பற்றும் இலக்கியம் மேல் இருக்கக்கூடிய பற்றும் தான் அவர்களுக்கு இதை செய்ய தோணியிருக்கும் என்பது எனக்கு உணர முடிகிறது. மறுபடியும் மலேசியா இருந்து வந்திருக்கும் அனைத்து டெலிகேட்ஸ் பிரதிநிதிகளின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு மலேசியாவிலிருந்து நிறைய பெரிய பிரமுகர்களும் வந்திருக்கிறார்கள். டாக்டர் ஸ்ரீ சையத் இப்ராஹிம் கிமாவின் தேசிய தலைவர், டாக்டர் ஜமருல் கான், டாக்டர் PB ஹமீத், டாக்டர் சையத் இப்ராஹிம் லா புக்ஸோ, பெருமிமன் தலைவர் ஷேக் ஃபைவுதீன் மற்றும் அனைத்து பிரமுகர்களும் வந்திருக்கிறார்கள். எதற்காக அவருடைய பெயரை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளில் மலேசியாவிலிருந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 50 பேர் வந்திருக்கிறார்கள். இதை என்ன உணர்த்துகிறது என்றால், தமிழ்நாட்டை பார்க்க வேண்டும் அந்த சிந்தனை ஒன்று இருந்தால் கூட தமிழுக்கு மலேசியாவில் எவ்வளவு பெரிய முக்கியம் கொடுக்கிறார்கள், இலக்கியத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியம் கொடுக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது, உணர்ந்து பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழ்ல பேசுறது பெரிய கஷ்டம். அப்படி இருந்து கூட எனக்கு முன்னாடி என்ன அருமை அண்ணன் அன்சாரி அண்ணனை விட்டுட்டு அண்ணன் தம்பின்னு சொல்ல விருப்பப்படுவாங்க. அதுக்கு நான் ஒரு இதுவாக நான் சொல்றேன். அவர்களுக்கு அப்புறம் என்னை பேச வைத்தது மிகவும் கடினமான விஷயம். நான் அண்ணன் முடிச்ச பிறகு நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இருப்பாங்களான்னு ரொம்ப பயந்து கொண்டே இருந்தேன். பட் இருந்தாலும் இவ்வளவு பேர் இருக்கீங்க ஒரு தைரியத்துல சொல்றேன். அண்ணன் கிட்டத்தட்ட போறமா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மலேசியாவுக்கு சுற்றுப்பயணம் சூறாவளி சுற்றுப்பயணம் வந்திருந்தாங்க. அப்போ தமிமுல் அன்சாரி அவரை அண்ணனை நான் நேரில் பார்த்தது கிடையாது, யூடியூப் மூலியமாகவும் பத்திரிகை மூலியமாக தான் படிச்சிருக்கேன். அப்போ இவரை பார்க்க போறேன், இவரை பத்தி ஒரு டீட்டெயில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்றப்ப அண்ணனுக்கு வயசு 69 என்று போட்டுருச்சு கூகுள்ல. என்னடா பாக்குறதுக்கு ஆள் ரொம்ப சிறு வயசு மாதிரி இருக்காரு, ஆனா 69 வயசு என்று போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆராய்ச்சி பண்றப்பதான் தெரிஞ்சிச்சு, அண்ணன் கூகுள்லயே தவறு இருக்கும். அதனால சாகுல் நான் எடுத்து சொல்றேன், அண்ணனுக்கு 69 இல்ல 49 46 தான் அந்த அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அண்ணன் சொன்னாங்க, நீங்க என்ன அண்ணன் கூப்பிடாதீங்க, நானும் அவங்களை அண்ணன் கூப்பிடுனேன். இருந்தாலும் வயதில் அண்ணனுக்கு என்னை விட இளைவராக இருந்தாலும் கூட அரசியல் முதிர்ச்சி, இலக்கியம், அந்த மாதிரி லிட்ரேச்சர் அந்த ஆர்வத்தில் அண்ணன் நம்ம எல்லாத்தையுடைய மூத்தவரங்கிற அடிப்படையில் அண்ணன் நீங்க இஸ்லாமிய இலக்கிய இந்த மாநாட்டில் கலந்து கொண்டதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பெருமை இல்லை, உலக முஸ்லிம் அனைவருக்கும் பெருமை. நீங்கள் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் நம்பிக்கை, விடிவெள்ளி, ஒரு என்ன சொல்றது, எங்களுடைய தளபதி என்று நான் சொல்லலாம். அதை நீங்க தொடர்ந்து சமுதாயத்துக்காக குரல் கொடுத்து போராட்டங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அடுத்ததாக இங்க வந்தக்கூடிய அனைத்து பேச்சாளர்கள் நிறைய விஷயத்தை பேசினார்கள். அவர்கள் அளவுக்கு பேசுவதற்கு எனக்கு வயதும் இல்லை,
அந்த அளவுக்கு ஆற்றலும் இல்லாவிட்டால் கூட என் சிந்தனைக்கு தொட்டதை நான் இங்கு பேசிவிட்டு என்னுடைய உரையை சீக்கிரமாக நேற்று வந்தாங்க. மலேசியாவுக்கு வந்து என்னுடைய அருமை முன்னாள் அமைச்சர் மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் பேசிவிட்டு சொன்னார்கள், வரக்கூடிய அடுத்த உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய 10வது மாநாட்டை மலேசியா நடத்துவதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு பரிந்துரைத்தார்கள். அதை இந்த இலக்கிய மாநாடோட தலைவர்கள் உறுப்பினர்கள் அதை ஏற்று எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். ஆனால் இன்ஷா அல்லாஹ் அந்த அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக தமிழுக்காக முன்னோடியாக இருந்து இலக்கியத்தை வளர்த்து மலேசியா வந்து ஏற்று செய்ய தயாராக இருப்பது நான் மறுபடியும் உறுதி கொள்கிறேன். இன்னைக்கு இந்த விஷயம் முக்கியமான இந்த மாநாட்டை ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வந்து பாபரை பார்த்தது கிடையாது, அக்பரை பார்த்தது கிடையாது, தமிழ் இலக்கியங்கள் நிறைய எழுதியிருக்காங்க, அவர் எழுதி ஒரு யாரையும் நம்ம பார்த்தது கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் வரலாறு மறைந்து கொண்டிருக்கிறது. வரலாறை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் நேரமும் இல்லை, அந்த சிந்தனையும் இல்லை. இன்றைக்கு எப்படி இஸ்லாத்தையும் தமிழையும் நம்ம ஒப்பிடுவோம் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அதை வைத்துத்தான் நம்ம எதிர்காலம் இருக்கும் என்பதை நம்ம சரியாக உணர வேண்டும். எனக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரலாறு எனக்கு ஓரளவு தான் தெரியும். வரக்கூடிய என்னுடைய சந்ததிகள், என்னுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுக்கு வரலாறு முழுமையாக மறைந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஏற்றால் படிப்பது குறைவாகிவிட்டுச்சு. தமிழ் படிப்பது அதைவிட குறைவு, இலக்கியம் படிப்பது அதைவிட குறைவாகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் வரலாற்றை நம்ம பேசக்கூடிய அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் நம்ம இருந்து கொள்ளக்கூடிய அந்த அந்த என்ன சொல்ற அந்த அந்த நம்ம எப்படி நம்மளை கேரி பண்றோமோ அதுதான் நம்ம அடுத்த ஃபியூச்சருக்கு நம்ம எடுத்து சொல்லுங்கிறது முக்கியம். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணனை வந்து அன்சாரி அண்ணனை போடுறதுக்காண்டி நாங்கள் இந்த மேடையில் வந்து பேசுறேன். அம்மாவுடைய ஆட்சியும் இருந்தாலும் சரி, தளபதி ஆட்சியில் இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியிலும் அண்ணனுக்கு ஒரு இடம் இருக்கிறது. இது என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, திஸ் இஸ் கால்ட் பொலிட்டிக்கல் டிப்ளமேசி, அரசியல் ராஜதந்திரம். இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த அரசியல் ராஜதந்திரம் நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்திய முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. நேற்று அருமை முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் பேசும்போது ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். அரசியல் சூழ் கட்சியாக இருந்தாலும் சரி, இலக்கியம் சேர்ந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, சமுதாயம் இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு நல்ல தலைமைத்துவம் தேவை என்பதை ஆண்டித்தனமாக உறக்கி சொன்னார்கள். அதை கருத்தில் கொண்டு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தலைமுறைகள் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த எந்த ஒரு தலைமைத்துவமா இருந்தாலும் சரி, வருங்காலத்தை எண்ணி நம்ம சமுதாயத்தை எண்ணி வரக்கூடிய இளைய சந்ததியருக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்து அவங்களை கொண்டு வர முடியும். எனக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருந்தாலும் நான் சொல்றதுல வந்து தவறு கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய தவறை நம்ம உணர்ந்தோம், ஆனால் நம்ம வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த தவறுகள் இதை செய்யாம இருக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலக்கிய மாநாடு என்பது வந்து 50 வயதுக்கு மேல உள்ளவர்கள் கலந்து கொள்ள ஒரு மாநாடு மட்டும் கிடையாது. இருக்கக்கூடிய இளைய சந்ததியர்களை நம்ம வந்து உள்ள கொண்டு வரணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹால்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் 20 வயசு கீழே இருக்காங்க, 25 வயசுக்கு மேல இருக்காங்க, 30 வயசு கீழே இருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இளைஞர் கூட்டத்தை நம்ம பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர்களை கொண்டு வர வேண்டிய நம்மளுடைய கடமை. அதை நம்ம முழுமையாக செய்தோமானால் தமிழும் சரி, இலக்கியமும் சரி தொடர்ந்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை சொல்லிக்கொண்டு வரலாற்றை மட்டும் பேசாமல் நிகழ்காலத்தில் நம்மளுடைய நிலைப்போக்களை சரியாக வைத்தோமானால் வரக்கூடிய எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்திலும் சரி, இந்த தமிழுக்கும் சரி, இலக்கியத்துக்கும் சரி ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் அன்சாரி அண்ணனை பார்க்கிறோம், காதர் சாஹிப் அவர்களை பார்க்கிறோம். அவர்களை பார்த்து தான் வரக்கூடிய சந்ததிகள் இஸ்லாம் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னால் வரலாற்றில் நம்ம யாரையும் பார்த்தது கிடையாது, படிக்கிறோம். படிக்கக்கூடிய சங்கதிகள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் என்ன பண்றாங்க, யூடியூப், இந்த டிக்டாக்ல பார்த்து அந்த ஒரு நிமிடத்தில் தான் அவங்களுடைய சிந்தனையை வளர்த்து கொண்டு அதோட பார்த்துக்கிறாங்க. இதோட என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். என காலம் தாமதமாக இருப்பதால் அண்ணன் சொன்னார்கள் அடுத்த தடவை இதை அமைக்கக்கூடிய அந்த இந்த இலக்கிய மாநாட்டு உறுப்பினர்கள் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் கூட கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய சிந்தனைகளும் பயிர்பட வாய்ப்பு இருந்தாலும் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அவங்க அனைவருக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இதை மாதிரி இலக்கியமும் இஸ்லாமும் தமிழும் ஒன்றுபட்டு நம்ம நிறைய நிகழ்ச்சியை செய்தோமானால் நம்மளுடைய வரலாறு தொடர்ந்து இருக்கும். அபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.